வரும்போது சின்ன இருக்கா? ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ மேரிடு என்ன ஒரு கட்டி வச்சிருக்கீங்க? ஐயோ என்ன ரிச்சுவலுங்க அது? சின்ன மேரிட். ஐயோ என்ன அங்கங்க எரியுது? கெட் ரெடி டு பாஸ். ஐயோ ரத்தம்! அல்லாஹ் அக்பர்! ஒரே ரத்தம் வருது. ரத்தம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் டிஜே ஃபேமிலி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாம் காத்திருந்த மாதிரி ஜின் வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. திருச்சி உற்பத்தி சேனல் வந்து ரஹ்மான் வந்து இன்றைக்கி வந்து ஜின் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து எல்லாம் காத்திருந்த மாதிரி, நீங்களும் எதிர்பார்த்தது மாதிரி, நானும் எதிர்பார்த்திருந்த மாதிரி, ஆவலெல்லாம் காத்திருந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஜின் வீடியோ, பயங்கரமாக ஒரு ஜின் வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் ஜின் வீடியோ வந்து நான் வந்து ரியாக்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அதுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஆஃப் ஆல், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த ஜின் வீடியோவில் ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப கொடூரமாக காமிச்சிருந்தாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் பார்த்தோன்னே நான் வந்து பயந்துட்டேன். ஸோ வந்து பார்த்த செகண்டே அன்றைக்கே வந்து ரியாக்ஷன் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு நைட்டே கிளம்பி ஆஃபீஸ்க்குலாம் வந்துட்டேன். ஸோ வந்து மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஏகே படுத்து உறங்கிட்டு இருக்கான். நம்ம கற்று தின்னு கொஞ்சம் இடத்த ஏஞ்சிருவான். ஏஞ்சி வீடியோக்கே வந்துடுவான். வந்துட்டு சவுண்டை கம்மியாக பேசுகிறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னா பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ வந்து பயங்கரமான வந்து ரிச்சுவல்லாம் சீன்ஸ்லாம் கடைசி இந்த கிளைமேக்ஸில் என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டாக, உங்கள் நண்பனாக, உங்கள் வந்து தோழனாக நினச்சி என் வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. ஸோ ஓகே கேஸ், ரொம்ப பேசாமல் வீடியோ ஆரம்பிப்போம். ஸோ முதல்ல சொல்கிற மாதிரி தான், உங்களுடைய ஏர்பட்ஸுகளை காதில் வைத்துக்கொண்டு நல்லபடியாக தொடங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரெடி 3, 2, 1 லெட்ஸ் ஸ்டார்ட். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். வணக்கம் மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள. இந்த மண்டோட பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது. அம்மாவில் டிஸ்க்ளைமர். தலைவர் மூணு தலைவரும் வந்துட்டாங்க. அதனால தான் நான் முன்னாடியே பேசிடுறேன். ஏன்னா வரும்போதுல இருந்து என்னங்க அது? இதே மாதிரி தான் போன வழியே இருந்துச்சு நெருப்பு. மேல போய் என்ன பண்ற? மேல போய் என்ன பண்றாருங்க இவரு? மாறிக்கிட்டே இருக்கு ஒன்னொன்னா. ரத்தம் அதே ரத்தம் மாறிக்கிட்டே இருக்கு. இன்ட்ரோவா என்னங்க இது? லேடிஸ் யூஸ் பண்றது என்னங்க? என்ன புடுங்கனால தான் அத்தனை பிரச்சனையுமே வந்துச்சு. முதல் இந்த ஆணியை புடுங்கனால என்ன ஆச்சு? என்ன தூக்க கயிறு போட்டு தொங்குற? ஜின் ஆஃப் மேரி. இன்ட்ரோ பார்க்க ஒரு குடும்பமா இருக்கு. என்ன பாங் சவுண்ட்லாம் கேட்குது? பாங் சவுண்ட்லாம் கேட்குதுங்க. தலைவர் திடீர்னு பார்க்க அஜித் மாதிரி உட்காந்துருக்காரு, தொப்பிலாம் போட்டுட்டு. கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஆல்ரெடி ஜின் இருக்குடா, நீ எது கிளப்பி விட்டன, இப்ப எது கத்துது? ஜின் இருக்கா? ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்க? ஐயோ ஒரு கட்டி வச்சிருக்கீங்க. ஐயோ என்ன ரிச்சுவலுங்க அது? ரிச்சுவல் ரத்தம் வஞ்சலா எடுக்கிறாரு. ஜின் ஆஃப் மேரிட். ஐயோ என்ன அங்கங்க எரியுது?
கெட் ரெடி டு பார்ட் 2. ஐயோ அவ்வளோ பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று செதுக்கி அப்படியே பண்ணியிருக்காங்க கைஸ். இது சத்தியமாக சொல்கிறேன், இது ஜின்னு படம் தான். இது வந்து வீடியோ கிடையாது, படம் நினச்சி பாருங்கள். இது படம் தான். ஒன்று அந்த ஒரு சீனையும் எப்படி வந்து கொண்டு போயிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். அந்த கடைசியில் கடைசி ரத்தம் வந்துச்சுலாம் எடுக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியலை. ரத்தம் வந்து எடுக்கிறாங்க, கடைசியில் உடம்புலாம் துடிக்குது. இந்த ஆடை அறுத்து போட்டால் எப்படி துடிக்குமோ அது மாதிரி துடிக்குது. என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ ஓகே கைஸ், வீடியோ பார்ப்போம். அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னு. ஓகே கைஸ், இன்ட்ரோ ஆரம்பிச்சாச்சு. சும்மாவே பயமாக இருக்குது. இந்த பேய் வேறு கத்துறது ஏமாப்பில் போட்டு விட்றா. திருச்சி ஒர்க் சேனல்லேருந்து கோஸ்டோடி வந்துருச்சு. ஐயோ தலைவா, ரெக்கையெல்லாம் முளைச்சு அழகா இருக்கே தலைவா படத்துல. சவுண்ட் ஸ்டார்டிங் பயங்கரமா இருக்கு. பாங்களா சொல்றாரு தலைவர். நெருப்பு உருண்டை உருண்டு. என்னங்க எரியுது? அது முதல்ல பாரியா போய். யோ என்ன பண்ணிருக்கு? கீழே கொஞ்சம் பண்றாரு. யாரை கூப்பிட போறீங்க? அதான் முன்னாடியே வந்துருச்சே, அப்புறம் எங்க வர்றது? கத்துதுண்ணே, வந்துருச்சு. கன்ஃபார்ம் வந்துருச்சு. என்ன வந்துச்சு? என்ன சவுண்டு? இல்ல கேப்சர் பண்ணியா? சத்தியமா கைஸ், சத்தியமா அங்க என்னமோ இருக்கு. சும்மா என்ன? பயப்படாத ஜாகிர, பயப்படாத. பார்த்துரு பயப்படாத. ஆல்ரெடி சின்ன இருக்குடா. நீ எது கிளப்பிட்டன? இப்ப எது கத்துது? சின்ன கத்துதா இது கத்துதான்னு தெரியல. வந்துருச்சு. உண்மையில எதையா கத்து? சின்ன கத்து. அதான் இருந்தது ஓபன் பண்ணி விட்டியா நீ? நியூ சவுண்ட் அலுவல சவுண்ட்லாம் கேக்குது. இப்படி கத்துதுன்னு என்னன்னே பண்ணி வைக்கிற. அவங்களே கஷ்டப்பட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நீ அதை வேற ஓபன் பண்ணி விடு. வேற என்ன பண்ண? அதான் முடி சுத்தி வச்சிருக்காங்கல்ல. சத்தியமா அங்க ஏதோ இருக்கு. ஐயோ இது சவுண்டா கேக்குதுங்க. ஹெட்செட் வேற போட்டுக்கிறான், ஃபுல் சவுண்ட்ல இருக்கு. விஸ்பர்லாம் வச்சனால ஒருவேளை அந்த பென்ஜின் வந்து சத்தியமா. ஏன்னா பென்ஜின்களுக்கு வந்து அதிகமா ஆம்பளைங்களை தான் பிடிக்கும். ஸோ வந்து இவரை பிடிச்சிக்கிச்சா நம்ம தெரியலையே. என்னென்ன பண்ற? எங்க எல்லாம் வந்துருச்சு வச்சு அது இதுன்னு கையில வச்சு ஏதோ மந்திரவாதி இருக்கிறேன். எங்க உள்ளயா? ஐயோ இந்த நைட் ரிச்சுவல் ஆரம்பிச்சு. ஆனா இவங்கள மாதிரி ரிச்சுவல் பண்ணி நான் யாருமே பார்த்ததே இல்லைங்க சத்தியமா. இது வரைக்கும் எந்த ஒரு கோஸ்ட் வீடியோலையும் இந்த அளவுக்கு பயங்கரமான அளவுக்கு ரிச்சுவல் பண்ணி யாருமே சத்தியமா பார்த்ததில்ல. எங்கிட்ட போகுது? நீங்க எங்கிட்ட தான் சுத்துறீங்க எனக்கு தெரியுது. நீங்க வா, எங்கிட்ட வா. ஐயோ என்னையா சுத்துது? ஐயோ சொல்லிட்டு போங்கயா, எங்க போனாலும். ஐயோ வீடியோ பார்த்தாலே எனக்கு வெறுக்க ஆரம்பிச்சிருதுங்க. பயன்படுத்துற மாதிரி ஏன் அப்படி நிக்கிற? பேய் மாதிரி இந்த கான்சா பார்த்த பேய் மாதிரி நிப்பாளுக்கெல்லாம் எங்க மாதிரிலாம் நிக்கிற? போகணுமானே?
இது என்ன அது டேங்கா என்ன தொட்டியா அது இவ்வளோ பெருசா இருக்கு கண்ணு கண்ணை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு ஓ நீ எங்க போற இவர் வேற வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு எங்கேயா போற தனியா விட்டு சின்னிட்டு அடி வாங்கி செத்துறாதியா அடிச்சா ஒரு அடி அடிச்சிச்சு வச்சுக்க செத்து போயிடுவானிலாம் குகையெல்லாம் இருக்கு பாருங்க ஐயோ நல்ல வேலைப்பா நான் வீடியோவுக்கு போயிருந்தேன் அப்படி என்ன ஆயிருக்கும் எனக்கு தெரியும் கோழி ரக்கு கழிவுகள் தானே உணவு இந்த ஜின்னோட உணவு கழிவுகளா கழிவுகள் தான் ஜின்னோட உணவு அது நம்மள மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடாது ஐயோ எல்லாம் என்ன பண்ண போறேன்னு சொல்லு ரெடியூஸ் தடியோ எங்கேயா பாத்தீங்க ஐயோ சொல்லுங்கயா பார்க்கலையா இல்ல பின்னாடி இருக்கா சத்தியமா ஸ்லோ மோஷன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது பின்னாடி அது இருக்குன்னு ஏதோ நெருப்பு எரியுது கைஸ் பின்னாடி மட்டும் அசிங்கமானது ரிச்சுவல் அல்லா தொலைவ போறாருங்க டே Day 1. திடீர்னு குரான்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கானே மந்திரவாதி கெட்டப்பில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தோணலாம். ஸோ நம்ம ஜின் வீடியோ எடுக்க போகிறதுக்கான ஜின்னுடி எடுத்துட்டு போனால் அந்த மாதிரி சுத்த பத்தமாக தான் போகணும். ஏன்னா அது பண்ண போகிற ஒரு பெரிய ஒரு இது வந்துட்டு சும்மா சாதாரணமாக எடுத்தோன்னே போயிட்டு ஜின் பார்க்க முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஆமாம் கைஸ், அது மட்டும் இல்லாமல் ஜின்னுங்களுக்கு தனியாக ஒரு சூறாக இருக்குது. அது வந்து 12 வாட்டியோ எதுமோ வந்து ஒரு 2 மணி போல இருந்துச்சு போதுன்னா அது கண்டிப்பாக நம்ம வந்து கண்ணால் பார்க்க முடியுமா? நிறைய பேர்கிட்ட போய் நான் கேட்கும் போது அவருங்க எனக்கு நிறைய விஷயத்த சொன்னார். ஸோ குரானில் இருக்க ஒரு கரெக்டாக சொன்னல அதே மாதிரி சொல்கிறாரு பாருங்க. ஒரு கேண்டிலோட வெளிச்சத்தில் நம்ம வந்து அதை படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டில் எல்லாருமே 40 நாள் இதை படிக்கணும். ஸோ 45வது நாள் நான் அந்த இடத்துக்கு போக போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் ஆக போகிறீங்க. ஸோ அப்படியே பார்க்கலாம். இப்போ மனுஷன் 40 நாள் ஓடிருக்காருங்க. ஐயோ, ஸோ கேஸ் இன்னைக்கு லாஸ்ட் டேட். 40 நாள் ஓடிருக்காருங்க மனுஷன். ஐயோ, இதுக்காண்டி இவ்வளோ ரிஸ்க் பண்ணியிருக்காரு. ஸோ பயங்கரமா தலைவா நீ வேற லெவல். ஐயோ, என்ன மம்மி மாதிரிலாம் கட்டுறீங்க, வேலை கட்டாதீங்க, பயமா இருக்கியா சத்தியமா. ஐயோ அல்லா காப்பாத்துறான்ல. ஓ சாவடிச்சிடாதியா உயிரோட இருக்க மனுஷனா, ஏன் அப்படி பண்றீங்க? ஃபைனலி இந்த இத்தனை நாள் பட்ட இதுக்கெல்லாம் வந்துட்டு இன்னைக்கான பலன் கிடைக்கும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஐயோ, மனுஷனை டெட் பாடி மாதிரி படுக்க வச்சுட்டாங்க உயிரோட இருந்த மனுஷனை. ஐயோ, டெட் பாடி மாதிரி படுக்க வச்சுட்டானுங்க. வச்சுட்டேன். டீம்லாம் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே போயிட்டு உங்களை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஸ்பாட் போக வேண்டியதான். ஐயோ, என்ன சாதாரணமாக நினச்சேன் உன்னை. சத்தியமாக நீ வேற லெவலில் நீ 40 நாள் உட்காந்து ஓதிருக்கேன் என்ன குரானை. போனது நமக்கு தெரியும். ஸோ பசங்களாம் ரெடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே எடுத்து வச்சுட்டு தலைவா எங்கேருந்தியா வந்தீங்க நீங்களாம்? ஐயோ பாருங்க, செத்த போன மாதிரி கிடக்குறாங்க மனுஷன். ஓ என்னையா சவுண்டு இல்ல, சத்தியமா பயந்துட்டேன். ஐயோ சத்தியமா முடியல என்னால. பார்க்கலாமா வேணாமா இல்லை ஆஃப் பண்ணிட்டு போகலாமான்னு இருக்கு. இப்போ என்னன்னா சரி பார்த்துருவோம். சத்தியமா எனக்கு பட்டுன்னு இருக்குங்க, நெஞ்செல்லாம் டம்முன்னு அடிக்குது. என்ன அங்கே பண்ண போறீங்க சொல்லிட்டு பண்ணுங்க. ஐயோ, செத்த போனோம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. என்ன வைக்கிறீங்க? என்ன வச்சுட்டு போறீங்க? ஐயோ நெத்தில என்ன அது? என்ன அந்த காஞ்சனா படத்துல ரத்தத்தை விட்டுட்டு போற மாதிரி இல்லை விட்டுட்டு போறீங்க? உண்மையாலும் அந்த ரிச்சுவலா இல்ல அது மாதிரி வேறயா? அப்படி பயப்படுற? இந்த மனுஷனை படுக்க வச்சுட்டு நீங்க பாட்டு இங்க வந்து அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. ஐயோ, உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கியா? ஐயோ, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்.
கொஞ்சம் இருடா இருடா என்ன பண்ண போறோம்னு தெரியல. இருடா 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 அவர் என்ன ஆனார் அங்க? யோ, இது அப்படி சொல்லி கேக்குது. ஐயோ, ஜின்னு வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. இருடா கொஞ்சம் இருடா கொஞ்சம் இருடா 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 ஒன்றும் இல்லை பயப்படாதடா ஒன்றும் இல்லை ஐயோ, என்னையாச்சு? பின்னாடி கையெல்லாம் கட்டிருக்கு. சவுண்ட் ஏதோ கேட்குது. இங்க போக முடியும். ஐயோ, என்னையா பின்னாடி கையெல்லாம் வச்சு கட்டிருக்கு? ஐயோ ஐயோ, மனுஷன் பாவம் தனியா இருக்காருயா. ஐயோ, சவுண்ட் வர எக்ஸ்ட்ரீமா கேட்டுருக்கு காய்ஸ். ஐயோ காய்ஸ், இருக்கிறதே சவுண்ட் வர வர எக்ஸ்ட்ரீமா கேட்டுட்டு போகுது. போக முடியலடா. ஐயோ, என்ன இருக்கு பாக்குறாரு? ஐயோ, நீ ஏன் அப்படி உட்காந்துருக்க? ஐயோ, எந்திரியா முத. உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, எந்திரியா முத. ஏய், அழுவாதையா முத. ஏன் அப்படி உட்காந்துருக்க? ஐயோ, குழந்தை மாதிரி நடமுடிச்சியா? ஐயோ, ஐயோ ஐயோ, முத எந்திரியா. ஐயோ, தூக்கு கயிறுலாம் ஏன் கழுத்துல போட்டிருக்க? ஐயோ, ஏன் கொன்னுட்டீங்க அவன் 2 பேரும் சேர்ந்து பாவீங்களா? ஓ, இல்லையா? ஐயோ கைஸ், வாயில இருந்தா ரத்தம் வந்திருக்கு. ஐயோ, என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? வாயிலெல்லாம் ரத்தம் வந்திருக்கியா? ஓ, என்னையாச்சு இதுக்கு நடுவுல? ஹலோ, சவுண்ட்ல பயமா இருக்குது. என்னடா பண்ணி வச்சிருக்கேன்? மியூசிக் போட சொன்னா மியூசிக் பயமுறுத்துறா. ஏன் அது திருப்பி காட்டுறீங்க? வச்சுட்டு ஏன் ஓடுறீங்க? சொல்லுங்க, சொல்லிட்டு போங்கயா. காய்ஸ், அது என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு பொட்டு மாதிரி நெத்தில வச்சாங்க. வச்சதுக்கு அப்புறம் போயிட்டாங்க. என்னங்க ஆட்டோமேட்டிக்கா கை தூக்குது மேல. காய்ஸ், அங்க இன்னும் நடக்க போகுது. என்னங்க ஏதோ பண்றாங்க. அல்லாஹ் காப்பாத்தணும். அல்லாஹ் காப்பாத்தணும். ஒன்றும் நடக்கக்கூடாது. அல்லாஹ் ஒன்றும் நடக்கக்கூடாது. அல்லாஹ் காப்பாத்தணும். ரத்தம். அல்லாஹ் அக்பர். அர்த்தம் வருது. இங்க ரத்தம் வருதுங்க. சத்தியம் வந்து இப்படி பார்க்கவே முடியல. வாயில இருந்து ரத்தம் ஊத்துதையோ. வாங்க, எங்கேயா போனீங்க 2 பேரும்? ஐயோ, இங்கேயா போனீங்க? அவர் கத்த ஊத்துதியா வாயில இருந்து? வாங்கயா. என்னங்க ரத்தம் ஊத்துது வாயில இருந்து? ஐயோ, ஓ, அவரால் முடியல. வசியம் கட்டுப்படுத்துறது வசியம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சாமி, நீதான் காப்பாற்றணும். ஐயோ, இதே நடக்குது இங்க. ரத்தம் வந்து நடிக்கிறாருயா. என்ன தலை சுத்துது. ஐயோ, ரொட்டேஷன்ல காமிச்சிருக்காங்களே. என்ன எவ்வளவு பயமா காமிச்சிருக்கீங்க? ஓ, யாரையா நீங்க? அல்லாஹ் அக்பர்.
நாங்கள் நெத்தியிலேருந்து தான் அர்த்தம் ஆகுது. கட்டு பிரியுது. ஐயோ இன்னும் ஆகுதுங்க அவருக்கு. ஏதோ சின்ன கட்டுப்படுத்த அவரை. அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். சின்ன கட்டுப்படுத்துது அவரை. யா அல்லாஹ். அவர் ஏதோ ஒரு சின்ன வசியம் பண்ணது அவரை. ஐயோ என்னங்க அவரு? நீ என்னடா ஆச்சு உனக்கு அண்ணன்? நீ என்னடா அண்ணன் இப்பெல்லாம் பண்ண மாட்டியா நீ? என்னென்ன செய்ற? சத்தியமா முடியல. மாப்பிள்ள எங்கடா போனீங்க 2 பேரும்? டேய் வாங்கடா சீக்கிரம். டேய் வாங்கடா டேய். ஐயோ என்ன ஆச்சு? ஐயோ டேய் என்னங்க அப்படி எடுத்து வச்சிருக்காங்க? என்னடா ஆச்சு? ஐயோ 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 துடிக்கிறாங்க மனுஷன். காப்பாத்துக்கியா? சொல்லுங்கண்ணா போன் அடியா. ஐயோ நான் பாரு லூஸ் மாதிரி போன் அடிக்கிறேன். ஹலோ என்ன ஆச்சு? ஆடு மாதிரி துடிக்கிறாரு. அடுத்து போட்டு ஆடு மாதிரி துடிக்கிறாரு. ஐயோ ஹலோ எல்லாம் காப்பாற்றணும். ஒன்றும் நடக்கக்கூடாது. எல்லாம் காப்பாற்றணும். நான் வீட்டோட தான் இருக்கணும். ஒன்றும் நடந்துக்க கூடாது. அண்ணே என்ன ஆச்சு அண்ணே? எங்க இருந்த ப்ளீஸ் ஹலோ தான் காப்பாற்றணும். சத்தியமாக சொல்கிறேன், ப்ராமிஸாக இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது வீடியோவே கிடையாது. இது வந்து ஜின் படம். ஆனால் படம் லெவலுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்டார்டிங் பார்ட் 1 ஸ்டார்டிங்கும் சரி, பார்ட் 2ல் இருக்க எண்டிங் முடிவும் சரி. ஷூ ஒத்தா இவ்வளோ ரிஸ்க்கு தேவையா ஒத்தா? யோ ஏகே மனுஷன் மச்சான் மாப்பிள்ள. ஐயோ பேய் கூட நேரில் பார்த்துலாம் போல கூட. ஆனால் நீ போகிற பிஜிஎம் இருக்கடா டேய். காதெல்லாம் தலையெல்லாம் சுற்றுது. காதெல்லாம் கிட்டுன்னு வருது. ஐயோ அண்ணனுக்கு வேறு என்ன ஆச்சுன்னே தெரில. அந்த ஐயோ ரிச்சுவல் இவங்க மாதிரி யாருமே போட்டதே இல்லை. சொல்லப்போ அந்த கோஸ்ட் ரிச்சுவல்னா திருச்சி 143 ரஹ்மான் தான் சொல்லுவேன். அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ ரிச்சுவல்லாம் பண்ணி இவ்வளோ பயங்கரமாக இந்த மூவி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது 1 மில்லியன் அடித்தே ஆகணும். சத்தியமாக என் சைட்லேருந்து 1 மில்லியன் அடிக்கிறதோ இல்லையா, ஆனால் உங்கள் சைடு நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம கையில் தான், உங்கள் கையில் இல்லை, நம்ம கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ எவ்வளோ கொண்டு போய் சேர்க்க முடியுமோ மக்கள்கிட்ட அவ்வளோ கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இது ஒரு ஜின் வரலாற்றே குறிப்பிட போகிற ஒரு மூவி தான் சொல்லலாம். இன்னும் 10 ஜின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புள்ளி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க கடைசியில் இந்த வீடியோவில். ஐயோ இதில் ஹைலைட் சீன், எனக்கு பிடிச்ச சீன் இது சொல்ல போனால் அந்த மூவியில் அந்த சீன் மறக்கவே மாட்டோம். ஓத்தா ஐயோ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? யார் நீங்களாம்? ஐயோ சத்தியமாக சொல்கிறாங்க. சத்தியமாக அந்த வீடியோக்கு நான் போயிருந்தா என்ன ஆயிருக்குன்னு எனக்கும் தெரியும், நீங்கள் பார்த்துருக்க ஆடியன்ஸ் உங்களுக்கும் தெரியும். ஐயோ அதே மாதிரி வீடியோ தான் சொல்கிறேன். இது வீடியோவே இல்லை காய்ஸ். சொல்லப்போனால் இது மூவி அவ்வளோ பயங்கரமாக எடுத்து வச்சுருக்கானுங்க. தலைவங்க 3 பேருமே சேர்ந்து அவ்வளோ பயங்கரமாக எடுத்து வச்சுருக்கானுங்க. அதுவும் தலைவனுக்கு 2 பேர் உத்துட்டு போயிட்டானுங்க. தலைவரை உத்துட்டு போயிட்டானுங்க. ஐயோ அந்த சீன்லாம் பார்த்து சத்தியமாக எனக்கு கொலை நடுங்கிருச்சு. வைரக்கோலையே நடுங்கிருச்சுன்னு பண்ணுங்களா, அந்த மாதிரி நடுங்கிருச்சு. இது நான் ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறதுக்காண்டினா நான் இந்த ரியாக்ஷன்லாம் பண்ணல. உண்மையாலுமே எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் பண்ணேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இவனடா இது ஒரு நடக்குது, இவன் ஓவராக பில்டப் பண்ணால் கூட நினைக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கிளாரிட்டியாக இந்த நிலைமையிலேருந்து உட்காந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நிலைமையில தான் உட்காந்து இதை ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறேன். வேறு எந்த நோக்கத்துக்காண்டி நான் இது பண்ணல, புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எனக்கு பிடிச்ச சீன் நான் சொன்னேன். அந்த பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதான் அப்படி கையெல்லாம் தூக்கிட்டு ஒரு மாதிரி அது மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அது ஜின்னு அவர் வசிய பண்ணிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். காய் சொல்லப்போனால் அது உண்மையிலுமே 40 நாளைக்கு அந்த ஒரு சூறா இருக்குது. அது அதாவது ஜின்னை வர வைக்கிற சூறா. அது 40 நாளைக்கு தொடர்ந்து 41வது நாள் ஜின்னை நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்க முடியும்னு சொல்லி என்கிட்ட ஒரு அஜிரத்து பயானில் சொல்லியிருந்தார். அதாவது சின்ன வயசில் நான் மதசா போனேன், மதசால அந்த பயானில் சொல்லியிருந்தார். ஸோ அதே மாதிரி தான் இதுதான் அண்ணனும் பண்ணியிருக்காங்க. வீட்டில் உட்காந்து 40 நாள் கிட்டத்தட்ட குரான்லாம் ஓதி போய் அந்த ஜின்னை வர வச்சுருக்காங்க. கடைசியாக அவர் வசியம் பண்ணியிருக்கு. அது இத்தனைக்கும் உயிரோடு விட்டதே பெரிய விஷயம். சொல்லப்போனால் ஜின்கள் எல்லாத்தையும் மௌத்தாக வைக்கிறோம். ஸோ அது உங்களுக்கே தெரியும்.
ஜின்னு வந்து அவ்வளோ உச்சகட்டமான ஒரு கொடூரமான ஒரு அல்லாவால் படைக்கப்பட்ட ஒரு இதுதான். அது வந்து மூத்தாக்கிரும், ஆளையே படுக்க வச்சுன்னு சொல்லுவாங்க. இத்தனைக்கும் வந்து காப்பாற்றி உயிரோட வந்து பெரிய விஷயம். அதனால் வந்து அந்த சாமி இது எல்லா சாமிக்கும் தான் நன்றி சொல்லி. ஓகே கைஸ், இதோட நான் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லோ ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா, ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ரிஸ்க் பண்ணி எடுத்துக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்ச நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள். மறக்காமல் ஸ்டோரி போடுங்க கைஸ். மறக்காமல் ஃபஸ்ட் வீடியோவும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் வந்து சார்ஜ் சுத்தமாக இல்லை, அதனால் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கிறதுக்கு கூட உங்களாலும் பேச தேவையில்லை. ஓகே, டாடா பை பை, see you, குட்